ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் 15ஆம் தேதி 31/7/2024 ஜூலை ஆங்கில மாதம் புதன்கிழமை. இன்று ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:40 5:40 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:40 வரை, மாலை 6:30 7:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. குளிகை காலை 10:30 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய திதி இன்று மாலை 6:10 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:01 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:50 வரை பவம், பின்பு மாலை 6:10 வரை பாலமும், பின்பு கௌளவம். இன்றைய சந்திராசமும் இன்று பிற்பகல் 1 வரை சுவாதி, பின்பு விசாகம். இன்றைய ராசி பல முதல் ராசியாகிய மேஷராசி அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்கள் என்ற ஒவ்வொரு செயலிலும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது சிறப்பு. உங்களுக்கு பொறுமையாக இருந்தாலும் பெருமையான சொந்தக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேஷத்தை செவ்வாய் பகவானுடைய வீடு இருந்தாலும் கொஞ்சம் சிறு சிறு விஷயத்துக்கு கொஞ்சம் கோபப்படக்கூடிய டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையை கடைபிடித்தால் பல விஷயம் சாதிக்க முடியும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், குடும்ப உறவினர் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பொறுமையான பட்சம் நிறைய விஷயங்களை சாதிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆக்கப்பூர்வ நாள். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான சில முதலீடுகள், சுபகாரியத்துக்கான ஆரம்ப நிகழ்ச்சிகள், இல்லை வீடு மனை வாகனம் வாங்குவதற்கான ஒரு ஆரம்ப காலமான ஆக்கப்பூர்வ செயல்களை செய்யக்கூடிய நாள். உங்களுக்கு உங்களுடைய அலுவலக பணியிலும் சில புது விஷயங்களை செய்வதற்கான ஒரு தொடக்க நாளாக இருப்பது உங்களுக்கு. உங்களுடைய சேமிப்பை ஆரம்பித்ததுக்கான தொடக்க நாளாக இருப்பது உங்களுக்கு. புதிய பிஸ்னஸ் தொடருங்க, அதை பற்றி யோசித்ததுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறது, இடம் பார்க்கறது போல நிறைய விஷயங்களில் ஒரு புது முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு சிறந்த வேலையை தொடங்கக்கூடிய நாளாக அமைது உங்களுக்கு. விவசாய அன்பர்கள் கூட ஆடிப்பதினெட்டுக்கான சில முன்னெடுப்புகள் செய்யலாம். நீங்கள் ஆடிப்பதினெட்டுக்கு அந்த கால்நடை ஆடு எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ஆடெல்லாம் விற்பதுக்கான ஒரு வாய்ப்புக்கான முன்னெடுப்பு, எங்கே கொண்டு போய் சந்தையில் விற்கலாம் மாதிரி முன்னெடுப்பில் செய்கிறதுக்கானவரெல்லாம் ஆரம்பிக்க போகிறீங்க. அதே சமயத்தில் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் உள்ள அன்பர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த அன்பர்கள், பங்குச்சை சார்ந்த அன்பர்கள் எல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னெடுப்பை கொடுக்கக்கூடிய நாளாக தான் இன்று உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு. மிதுனராசியை பார்த்தா கொஞ்சம் ஆதாயம் உடைய நாள் உங்களுக்கு. மிதுனத்துக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா புதனோட வீடு இருந்தாலும் கொஞ்சம் கல்வி சார்ந்த ஆதாயங்கள், இந்த டியூஷன் எடுக்கிறவங்க, இல்லை மேல் படிப்பு சொல்லி போகிறவங்க, ஏதாவது கோச்சிங் போகிறவங்க, எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு கோச்சிங் சென்டர், நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன், நல்ல ஒரு காலேஜ், அது மாதிரி ஒரு கல்வி சார்ந்த ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு அடித்தளத்தை அடிக்கக்கூடிய நாள். எங்கே நீங்கள் போனால் ஒரு ஆதாயம் உங்களுடைய கல்வியில் எடுக்கக்கூடிய +2 எடுக்கக்கூடிய மார்க் வச்சு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். அது மாதிரி சில வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு. பணியில் சேருவதற்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்க் அடிப்பில் உங்களுடைய பதவி உயர்வு, மார்க் அடிப்பில் உங்களுடைய உடனே உங்களை அப்பாயின்மெண்ட் கொடுக்குறது, சில ஆதாயங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களுக்கு. கடகராசியை பார்த்தா கொஞ்சம் நலம் இருந்தாலும் உங்களுக்கு 8 சனி பகவான் இருக்கிறனால உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக சிறப்பு. இல்லை உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரி போய் வந்தவங்களுக்கு இந்த உடல்நிலை சீராகக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. உடைய அலுவலக பணியில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. யாரையும் நம்பி அந்த வேலையை ஒப்படைக்காது. இங்கே இருந்து வேலையை முடித்து வச்சுட்டு வர்றதுக்கான பாங்க. மற்றபடி அனைத்து விஷயங்களையும் கொஞ்சம் மனதுக்கு முழுவதும் கொஞ்சம் நலத்தை கொடுக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு அமைகிறது. 8 சனி பகவான் கவனத்திறப்பு சிறப்பு கடகராசி அன்பர்களுக்கு. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் பக்தி மிகுந்தாலும் உங்களுக்கு 7 சனி பகவான் இருக்காருனால சிம்மத்தை விட இருந்தாலும் அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் இறை வழிபாட்டுக்கு பின்பு ஆரம்பிப்பது உங்களுக்கு சிறப்பு. உங்களுக்கு நிறைய விஷயங்களும் கொஞ்சம் தடைகள் தாமதம்லாம் ஏற்படலாம், தேவையற்ற விரயங்கள் ஏற்படலாம். என்ன தான் ஏற்பட்டாலும் பார்த்துங்க. இந்த வாகன போக்குவரத்து தான் ஜாக்கிரதையாக போங்க, ஜாக்கிரதையாக வாங்க. உங்களுடைய பங்குச்சந்தை முதலில் கொஞ்சம் பகுதியாக செய்யுங்க, யோசித்து செய்யுங்க. நீங்கள் பிஸ்னஸில் உள்ளவங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் பிஸ்னஸ் வாடிக்கையாளர் மத்தியில் கொஞ்சம் அமைதி கடைபிடிங்க. உங்களும்
பணி செய்கின்ற பணியாளர் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாலே நிறைய பிரச்சனை தவிர்க்க முடியும். உங்களால் அந்த ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த அனுபவங்கள் பார்த்தா ஏற்றுமதிக்கான சூழ்நிலையை வந்து கொஞ்சம் பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏற்றம் பண்ணுங்கள். இறக்குமதின்னு பார்த்தீங்கன்னா தேவையான பொருள் இறக்குமதி பண்ணுங்கள், தேவையான பொருள் உற்பத்தி பண்ணுங்கள். இவரை கொஞ்சம் பார்த்து செய்யணும். அவங்களுக்கு சிறப்பான நாளாக அமைப்பது. உங்களுக்கு விவசாய அன்பர்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய விவசாய உற்பத்தி நல்லாயிருக்கும். அந்த விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை நீங்கள் விற்பதற்கான ஒரு நாளும் சிறப்பு உங்களுக்கு. அதனால் விவசாயத்துக்கேற்ற விற்பனைக்கேற்ற ஒரு வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. கால்நடைக்கான பராமரிப்பு பண்ணுங்கள். கால்நடைக்கான வருமானம் நல்லா இருக்க போது உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு. கன்னிராசியில் பார்த்தா கொஞ்சம் தாமதம் இருக்குது. கன்னி கொஞ்சம் சில விஷயங்கள் தாமதம் தரையிற்கு தான் செய்ய உங்களுக்கு. கண்ணியில் வந்து புதுநாள் வீடு ஆனால் சில தாமதம் தரையோடு சில விஷயங்களை நீங்கள் முன்னேறக்கூடிய நாள் உங்களுக்கு. அந்த தாமதம் ஏன்னு வந்து பாருங்கள். உங்களால் தாமதம் என்னென்னு கொஞ்சம் பார்த்து அதை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டங்கள். நம்ம என்ன தவறு செஞ்சுன்னு அதை நீங்கள் இருந்து அதை சரி செய்வதற்கான ஒரு காலகட்டமாக அந்த நாள் உங்களுக்கு அமைது. அந்த தாமதம் அதை தான் காட்டுது. ஆனால் தாமதம் இருந்தாலும் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதுங்க. நீங்கள் சரி செய்யக்கூடிய விஷயங்களை சரி செய்வதற்கான தாமதம் தான். பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு இது. வெளிநாடு செய்யக்கூடிய நண்பர்கள் பாஸ்போர்ட் விசாலாம் கொஞ்சம் எடுத்து வைங்க. உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஒரு முறையான அனுமதியோடு போனால் உங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது. வெளிநாட்டுக்கு வரக்கூடியவங்களும் வந்து குடும்பத்தோடு வரக்கூடிய ஒரு நாளாகிறது. உங்களுடைய குடும்ப விஷயத்தில் கண்முகத்துக்கு வரக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னி ராசி என்பது கொஞ்சம் தாமதம் வந்தாலும் சிறப்பாக அனைத்து விஷயம் முடியக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசின்னு பார்த்தா கொஞ்சம் போட்டி இருந்தாலும் உங்களுக்கு போட்டி இருக்கின்ற போது தான் இந்த இது ஒரு முன்னேற்றம் அமையும். போட்டி இல்லாமல் போகணும்னு வச்சுக்கோங்க, அது ஒரு முறையான ஒரு வெற்றி கிடையாது. நான் போட்டு செய்கின்ற போது தான் ஒரு தொழில் போட்டி என்று வருகின்ற போது தொழிலுடைய நுணுக்கங்களை, அது தொழிலுடைய லாப நஷ்டங்களை, தொழிலில் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால கொஞ்சம் போட்டி போடுங்க. அது கல்வியை சார்ந்த விஷயமாக தான் சரி, உங்கள் தொழில் சார்ந்த விஷயமாக வந்து குடும்பத்தை செய்யக்கூடிய சில விஷயங்களில் கொஞ்சம் போராமையின்றி போட்டியோடு செயல்பட்டாலே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையை அடுத்துக்க நோக்கி போகலாம். உங்களுடைய அலுவலக பணியாட கூட கொஞ்சம் போட்டி படித்து தான் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் போட்டி மூலம் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி சுக்கிரன் வீடு நல்ல லாபத்தையும் நல்ல வசதியும் நீங்கள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. விருச்சிக ராசின்னு பார்த்தா கொஞ்சம் நல்ல ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான நாள் உங்களுக்கு. விருச்சிகத்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய நாள் உங்களுக்கு. செவ்வாயோட வீடு என்பதெல்லாம் உங்களுக்கு தைரியமாக ஒரு அசைய சொத்தை மனை வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்களில் கவனம் இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நிலையை போக போகிறீங்க. அது வீடாக இருந்தால் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவதுக்கு, இப்போ இடமா இருந்தால் வீடு கட்ட ஆரம்பிப்பது, அப்புறம் நிறைய விஷயங்கள் பிஸ்னஸாக இருந்தால் அடுத்த கட்டத்தை நோக்கி அதிக முதலீடு செய்வது, அது மாதிரி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைப்பது உங்களுக்கு. உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை துவங்குவதற்கான நாள். குழந்தைகளோட கல்வி, எதிர்காலம், குடும்பத்தில் உடைய முன்னேற்றத்துக்கான ஒரு சேமிப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய, வாழ்க்கையை தொடரக்கூடிய நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. தனுசு ராசியை பார்த்தா கொஞ்சம் மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி குதூகலத்தில் இருக்கிற நாள் உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களுக்கு தனுசில் வந்து குரு பகவானை வீடு என்பதில் அனைத்து விஷயங்களும் நீங்கள் ஒரு மதிப்போடு, மரியாதை, கௌரவத்தோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதால உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, உங்களுடைய உறவினர் பற்றி ஒரு மகிழ்ச்சியாக உங்களுடைய நாட்களில் செல்லக்கூடிய இல்லை மகிழ்ச்சியான சில சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பதும் போது அலுவலக பணிகள் வேலை செய்யணும். பார்த்திங்கன்னா மேலதிகளுடைய ஆதரவோடு, ஒத்துழைப்போட, ஒரு சக பணிகள் ஆதரவோடு எந்த விஷயத்தையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கல்வி மாணவர்களுக்கும் வந்து நண்பர்கள், ஆசிரியர்கள் என்னோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதால உங்களுடைய கல்வியும் வந்து மேற்கல்வி எல்லா கல்வியும் ஒரு சிறப்பாக ஒரு மகிழ்ச்சியோடு படிக்கக்கூடிய செல்லக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவானை ஆசையோடு அருமையான ஒரு நாளாக அமைகிறது. மகராசினை பார்த்தா கொஞ்சம் வெற்றியை கொண்டாடினால மகரத்தில் பார்த்தீங்கன்னா 2 சனி பகவான் வந்து 7 சனி ஆரம்ப காலங்களில் விரைய சேர்ந்தாலும் கொஞ்சம் நிறைய செலவுகளாக தான் உங்களுக்கு. அந்த செலவுலேயும் சில வெற்றியை சந்திக்க போகிறீங்க. குருவோட பிராப்தம் இருந்தாலும் உங்களுக்கு மகரம் என்பது பார்த்திங்கன்னா சனி பகவானோட வீடு என்பதால் உங்களுக்கு சனியோட தார் இருக்குது தான். செய்யலாம் செய்கின்ற விஷயங்கள் பார்த்து செய்யுங்க, யோசிச்சு செய்யுங்க. யாருக்கும் அந்த ஜாமீன் கேட்கலாம் போது நிறுத்திக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இருக்கின்ற செயல்களில் உங்களுக்கு சனி பகவானுடைய ஆசீர்வாதம், வெற்றியும் பக்கபலம் இருக்கிறதால நீங்கள் எடுக்கின்ற விஷயங்களுக்கு ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய நாளாக தான் உங்களுக்கு என்று அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஒண்டி சனி பகவான் இருக்கார். ஜென்மசனி, கும்பம் என்பது சனியோட சொந்த வீடு இருந்தாலும் கொஞ்சம்
சில விஷயங்களில் பயப்பட வேண்டிய விஷயங்கள் பயந்து தான் ஆகனால சில விஷயங்களில் பயபக்தியோடு நீங்கள் முன்னேறுவது, பயபக்தியோட வேலையை ஆரம்பிப்பது, பயபக்தியோட வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு. அதனால் ஒரு பயம் கலந்த ஒரு பணி செய்கின்ற போது தான் பணியில் ஒரு நேர்த்தியும் ஒரு திறமையும் வெளிப்பட போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க. அதுவே உங்களுக்கு பணியை தாமதப்படுத்திடும். அது தேவையில்லாத வேலையை ஆரம்பித்தனால உங்கள் பணி சேர்ந்த இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்போடு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு போங்க. பிஸ்னஸில் கொஞ்சம் வரவுக்கு ஏற்ற செலவு தான் இருக்கனால கொஞ்சம் போட்டி சந்திக்க வேண்டியிருக்க உங்களுடைய உற்பத்தி பொருளை கொஞ்சம் குறைந்த விலைக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு நியாயமற்ற ஒரு சந்தையில் நிலவுவதனால கொஞ்சம் சந்தை நிலையத்துக்கு ஏற்ப உங்கள் உற்பத்தியும் சரி, ஏற்றுமதி சரி, இறக்குமதியை கொஞ்சம் கைக்குள் வச்சுக்கொள்ளுங்கள். மாணவர் இந்த தேவையற்ற பழக்க வழக்கங்கள்லாம் வேண்டாம். நீங்கள் ஒன்றும் படிப்புன்னு இருந்துங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய கல்வியில் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வர முடியல. நீங்களும் தேவையில்லாத மன உளைச்சல் ஆளாகக்கூடியும் உங்களால் குடும்பம் சில கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படக்கூடும். ஆனால் கொஞ்சம் ஒரு விஷயம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது கும்பராசன்களுக்கு. மீனராசினை பார்த்தா கொஞ்சம் ஏமாற்றம் இருந்தாலும் உங்களுக்கு மீனத்தில் பார்த்தா 12 சனி பகவான் இருக்கார். அதே சமயத்தில் ஏரசனை இறுதியில் இருக்கின்ற காலத்தால் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இப்போ சனி பகவான் விட்டு போகின்ற போது உங்களுக்கு தேவையான நல்ல விஷயம் செஞ்சுட்டு போகிறனால நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடக்குதுனால நீங்கள் கண்ண முடியும் இந்த கையெழுத்து போகிறது, யாருக்கு கடன் வாங்கியதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஒரு பொருளை வாங்கும்போது கூட பல முறை யோசித்து பலருடைய ஆலோசனை கேட்டு வாங்குவது சிறப்பு. அப்படி கருத்தும் சில விஷயங்களை செய்கின்ற போதால் சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம். மற்றபடி அனைத்து ராசி அன்புக்கும் ஒரு இனி நாளாகும். வெற்றி நாளாக கண்டிப்பாக அமையும் நான் ஆண்டை வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.